திமுகவுடைய வந்து அது பாரம்பரிய உறவு தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் சொல்ற மாதிரி ஜெனட்டிக்காவே இருக்குது. ஆரிய திராவிடத்தினுடைய மையமா இன்னைக்கு திமுக தீக்க அப்படிதான் இருக்குது. அதிமுகனுடைய சாயல் வேற மாதிரி மாறி இருக்கு, ஜனரஞ்சகமா வந்துடுச்சு எப்பவே. அப்போ இவங்களுக்குள்ள தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. இவங்களுக்கு லாபியிஸ்டுகள் எந்த காலத்திலையும் இருப்பாங்க பாலா. அது காங்கிரஸா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் இவங்களுடைய வெங்கையா நாயுடுகளும் சந்திரபாபு நாயுடுகளும் ஒன்றும் இருக்கக்கூடியவர்களும் ஒரு லாபி அது வந்துடும், டெல்லியில் வந்துடும், விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இவங்க. டக்குன்னு இப்போ இவ்வளோ நெருக்கடி வந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதை சொன்னாக்கா உங்களுக்கு கோபம் வந்துடும். அது நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அவர் பாயின்ல நீங்கள் போய் பிரதமரை பார்க்கறதுல சந்திரபாபு நாயுடுக்கு என்ன வேலை? நீ பார்த்து பேசிட்டு வா, புரியுது இல்லை? அது ஒரு பொது நிகழ்வு, அந்த பொது நிகழ்வுல அவரும் இருந்தார். இல்லை, சந்திப்பே இவரை வச்சு தான் நடந்துருக்கு அப்படின்னு தான் செய்திகள் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு எதை காப்பாற்ற அங்கே ஆள் இருக்குது. நான் வேறு விதத்தெல்லாம் சொல்ல வரல, நேராகவே சொல்ல. உங்கள் காப்பாற்ற ஆள் இருக்குது, உங்களுக்கு லாபி பண்ண ஆள் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த 5 வருஷம் முடிகிற வரைக்கும் தக்க வச்சுக்கணும். அடுத்தது முடிசூட்டு விழா வச்சுட்டு நான் மகனுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன வழி? உதயநிதியை நீங்கள் முதல்வராக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், அதுதான் நடக்க போகுதுன்றது. வேறு என்ன கேள்வி? வேறு யாருன்னா உங்களை கொண்டு வந்துடுவாங்களா பாலாவை? இல்லை ஏகலைவனை வச்சுருவாங்களா? இதுனா கேள்வி. நம்ம அப்போ உதயநிதிக்கு எதிர்பார்த்துருக்கணும், அடுத்து இன்பநிதிக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணுமே. இவர் ஓய்வுக்கு வந்துடணும், முழுக்க முழுக்க உதயநிதி தான் முதலமைச்சர். அடுத்தது வந்து இப்போவே இன்பநிதிக்கு இப்போ வந்து தெரியுமா, தகவல் என்ன தெரியுங்களா? காலையில் 10 மணிக்கு வந்துடுறாரு இன்பநிதி, 5 மணிக்கு தான் போகிறாரு. மதியான சாப்பாடு அவருக்கு வந்துடுது. அரசியல் வகுப்புல வந்து எப்படி வரலாறு, அரசியல், புவியியல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு வகுப்பு சீனியர்கள்லாம் நின்றுட்டு நடத்துறதெல்லாம் அங்கே சொல்ல ஒரு எல்லாத்தையும் கற்று தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த காலத்துக்கு இவர் வராரு. இளவரசர் சின்னவருக்கு அடுத்த குட்டி இளவரசர். இந்த 5 ஆண்டு அடுத்தது 2026க்கு பிறகு வந்துருச்சுன்னா திமுக முதலமைச்சர் வந்து உதயநிதி, துணை முதலமைச்சர் அவரே வந்துருவார். அப்ப என்ன ட்ரெண்ட் ஆகுவாங்க தெரியுமா? இந்த ஒப்புக்கு இருக்கக்கூடிய வாக்கப்பட்ட கோஷ்டிங்கெல்லாம் இந்தியாவிலே இளைஞர்கள் மட்டுமே ஆட்சி செய்யக்கூடிய பெருமை கொண்டது தமிழ்நாடுன்னு அதை தூக்கி வாங்கிட்டே இருறா, என்னடா இது அநியாயமா இருக்குது. அவனுக்கு பிறகு இவங்களாடா என்ன பேசாத, இளைஞர்கள் இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு தலைமையை நாங்கள் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு இளம் ரத்தம் பாய்ச்சக்கூடியது. இனிமேல் பாருங்க, அப்படியே பாலாறும் தேனாரும் ஓடும், இளைஞர்கள் எல்லாமே இன்பநிதி மாதிரியே அவங்களும் வந்துருவாங்க எல்லாம் அப்படின்னு கதை விட்டு அதை நியூட்ரல் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இருக்கு இவங்க கிட்ட.